இறை தூதராக இருந்தார்கள். அவர்தான் பள்ளிவாசலில் இமாமாக இருந்தார்கள். அவர்தான் ஹத்தீபாக இருந்தார்கள். அவங்க பிஸ்னஸ் செஞ்சாங்க, ஆட்சித்தலைவராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அத்தனை குலப்பா ரஷீதீன்களும் அத்தனை ஆட்சியாளர்களும் யார் ஆட்சித்தலைவர் அவர் தான் சரி இமாமத் செய்யணும். பொருளீட்டுவது இஸ்லாத்திலே ஹராம் இல்லை. பொருளீட்டுவது அனுமதிக்கப்படக்கூடாத ஒன்றும் அல்ல. மாறாக அதுவும் அருக்கொடையாக மாறுவது என்பது யாருடைய கையில் இருக்கிறது? ஒவ்வொருடைய தனிப்பட்ட கையில். ஒரு நல்லாட்சி நாயகர் எப்படி செய்ய வேண்டும் என்றால், மனிதருக்கு தங்குதரையில் நீர் கிடைக்க வேண்டும், போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், மருத்துவத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கெல்லாம் பணம் தேவை. நம்ம இன்னைக்கு மினரல் வாட்டர் காசு கொடுத்து வாங்குறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்கள் தண்ணீரை விலைக்கு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கிணத்தை யாராவது வாங்கி வக்ஃப் செய்யக்கூடாதாப்பா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஈரானிடத்தில் இருந்த கிணற்றை வாங்கி இலவசம் கொடுத்தாங்க. நம்ம நினைக்கிறோம் கண்ணி இன்றைக்கி தான் வியாபார பொருள் இல்லை. 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சு? வியாபாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அது கொடி கட்டு பறிக்கிறது, அது வேறு விஷயம். தண்ணீரை வியாபாரமாக்குவதை ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? இன்றைக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் தொழுகையை முடித்து விட்டீர்கள் என்றால் பூமியிலே பரவி செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். நம்ம அல்லாஹ் அருளோட தேடினா பள்ளிவாசல் வந்துடுவோம் இல்லையா? குர்ஆன் அது ஒரு அருள். அந்த அருள் என்பது இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபைதா குதியத்தி ஸலாத், நீங்கள் தொழுகையை ஜும்மாவுக்கு கூப்பிட்றான். ஃபைதான் ஊதி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா, ஜும்மாவிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் பள்ளியின் பக்கம் விரைந்தது. அதே சமயத்தில் ஜும்மா முடிஞ்சிச்சா பள்ளிவாசல் உட்காந்துருக்காதீங்க. ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள். வப்தகூ மின் ஃபத்லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலையும் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அல்லாஹ் திக்ர் செய்வது அல்லாஹ் அதாவது வதுகுருல்லானா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது இல்லை. கடையில் இருக்கிறீங்களா, வியாபாரம் செய்கிறீங்களா, ஆஃபீஸில் இருக்கிறீங்களா, டீச்சராக இருக்கிறீங்களா, ஒரு பியூனாக இருக்கிறீங்களா, என் மேனேஜர் எங்கே இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். நான் நேர்மையாக நீதியாக வியாபாரம் செய்கிறேன், கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஒழுங்காக செய்கிறேன்னா இதுக்கு நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வியாபாரத்தை தானே சொல்லுது. ஆஃபீஸில் போய்ட்டு இருக்கலாமா? ஆஃபீஸில் 10 to 5 10 to 5 ஆஃபீஸில் இருக்கணும். ஆஃபீஸில் உட்காந்து தனிப்பட்ட வேலையை பார்க்குறது ஹராம். ஆஃபீஸுடைய பொருள்களை ஆஃபீஸுடைய அந்த நிறுவனத்துடைய அனுமதி இல்லாமல் பயன்படுறது, உங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துறது ஹராம். அது லஞ்சம் தான். கை நீட்டி காசு வாங்கின மட்டும் லஞ்சம் இல்லை. ஒரு பொதுவான பொருளை, உங்கள் அலுவலகத்துக்குள்ள பொருளை அந்த உரிமையாளுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதும் லஞ்சத்தில் தான் வரும். எல்லாத்துலேயும் ஹலால் ஹராம் இருக்குது. இதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இன்னும் சொன்னார்கள் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஃபர்லான கடமைக்கு பிறகு ஹலாலான வழியில் பொருளீட்டுவது கடமைன்னு சொன்னாங்க, வாஜிபுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஒரு தோழர் எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளிவாசலில் இருந்தார். தொழுதார், நோன்பு வச்சார், இது குர்ஆன் ஓதினார், இது கிறிஸ்துக்கிட்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா ஒரு குடும்பம் மனைவி மக்கள்லாம் இல்லையா? இருக்காங்க யார் ரசூலுல்லாஹ். இப்போ குடும்பத்தை யாருப்பா காப்பாற்றுறார்? இவருக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? இவர் குடும்பத்துக்கு சேர்த்து உழைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவரை விட அவர் சிறந்தவர். தொலை வேண்டியது மற்ற வீட்டுக்கு அனுப்பிச்சு போய்க்கு மனைவி மக்களுக்காக உழைக்கட்ட சொன்னாங்க. சோம்பேறியாக இருப்பதை இஸ்லாம் ஒருபோது ஊக்குவிக்கவில்லை. ஆக பரலான அந்த கடமைகளுக்கு பிறகு நேரிய வழியிலே பொருளீட்டுவதும் ஒரு வணக்கம் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க, நல்ல மனிதருக்கு தூய்மையான வழியிலே பொருள் கிடைப்பது என்பது எத்தனை நல்ல விஷயம். கண்ணியத்துக்குரியவோட ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, இறைவனே வறுமையிலிருந்தும் தட்டுப்பாட்டிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு. காசு இல்லைன்னா என்ன செய்யும்? வறுமை வரும். வறுமை இல்லைன்னா வறுமை வந்துச்சுன்னா தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு அடுத்த போட்டு கை கட்டி நிற்கணும். உங்கள் மானம் போயிடும் இல்லையா? நீங்கள் அடுத்த போய் கடனுக்கார விஷயம் வச்சிங்கன்னா அடிப்படையான விஷயங்களுக்காக உங்கள் மானத்தை இழந்து நிற்கணும். உங்களுக்கு கவலை வரும், இயலாமை வரும், சோம்பல் வரும், எல்லாம் வரும். எல்லா முசீபத்தும் வரும். அல்லாஹ் அதுக்காக நம்ம எல்லாருமே பில்லியனர் ஆக முடியலையே, கோடீஸ்வரர் ஆக முடியலையே வருத்தவனா. அல்லாஹ் என்ன கொடுக்குறான்னு கொடுத்து பொருந்திக்கணும். அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொடுத்து அல்லாஹ் நன்றி செலுத்தணும். ஆனால் உழைக்க வேண்டும்.
இதுதான் இஸ்லாமிய வழிமுறை என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியதோடு இன்னும் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், உண்மை பேசி நாணயத்துடன் நடந்து கொள்ளும் ஒரு மனிதர் மறுமை நாளில் நபிமார்கள், உண்மையாளர்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள் ஆகியோரிடத்தில் இருப்பார்னு சொல்லுவார். இப்படி ஏராளமான விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே சொல்ல முடியும். நபிகள் இன்னும் சொன்னாங்க, முத்தாய்ப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையிலே அல்லாஹ் 3 பேரிடத்தில் பேச மாட்டான். அவளை சுவனத்தில் நுழைவிக்க மாட்டான். அவளுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது கேட்ட பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி தோல்வியுற்றும் நற்பெயரற்றும் உள்ள அந்த 3 பேர் யார் என்று கேட்ட பொழுது, பெருமையோடு கணுக்காலுக்கு கீழே ஆடை என்பவர், பெருமையுடன் கணுக்காலுக்கு கீழே ஆடை என்பவர், உதவி செய்ததை சொல்லி காட்டுபவர், பொய் சத்தியத்தின் மூலம் தனது வாணிப பொருளை பெருக்கிக் கொள்வார். இந்த 3 பேருக்கு நாளை மறுமையிலே இறைவன் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனுக்கு சுவனத்திலே நுழைவிக்க மாட்டான், அவனுக்கு அதாப் இருக்கிறது என்பதாக சொன்னார். அது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சொல்கிறேன். ஆக கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு கண்டால் இந்த நேர்மையான வழியிலே நீங்கள் பொருளீட்டவில்லை என்றால், பிறரை ஏமாற்றி கடனை பற்றிருக்குன்னா அல்லாஹ்விலே ஷஹீதானா கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. சொன்னாங்க, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் யூஃபர் லி ஷஹீதி குல்ல தன்பின் இல்லத்தைன், இறை வழியிலே உயர்த்தியாக செய்தவருடைய ஒவ்வொருவருடைய பாவம் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்று சொன்னார். அடுத்தவனுடைய உரிமையை நீங்கள் பறித்து கொண்டீர்கள் என்றால் அவன் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரையிலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியதோடு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனிதர்களை 3 விதமாக பிரித்தார். இஹ்யால் உலூமுதீன் எழுதியிருக்கிறார். ஒன்று, தமது வருவாய்க்கான வடிவங்களிலே மூழ்கி மறுமை சிந்தனையே இல்லாமல் போனவர்கள் இவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் பெரும் தோல்வி இருக்கிறது, மறுமையில். அந்த துனியாவுக்காக இந்த உலகத்தை என்ன மறுமை வந்துடுவார். அல்லாஹ் முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மக்காபிர், இந்த உலகத்திலே இன்னும் பிறரை விட கூடுதலாக வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும் என்றே எண்ணம் அவனை கபரு வரை செஞ்சு சேர்க்கிறது. ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான 2 ஓடைகள் இருந்தால் கூட 3ஆவது ஓடையாக கேட்பான், அவனை வாயை மண்ணு தான் அடைக்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற இந்த உலகத்திலையும் தோல்வி, மறுமையிலும் தோல்வி. 3ஆவதாக 2வது மனிதர்கள் என்றால் மறுமை வெற்றியை உறுதிப்படுத்தும் கவலையில் மூழ்கி பொருளாதார வருவாயை அலட்சியப்படுவார். அவருக்கு மறுமையில் வெற்றி கிடைச்சிடும். இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் சமநிலை அனுபவர்கள் மறுமை வெற்றி கிடைக்கும். பொருளாதார கூட்டத்தை உலகத்தில் யார் இந்த உலகத்திலையும் நல்லபடியாக என்ன செய்வாங்க, அந்த உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். இறைவன் நம்ம இந்த உலகத்திலே படுத்திருக்கிறான் என்றால் அல்லது ஹலக்கல் மௌத்தல் ஹயாத்த லி எபுலுவுக்கும் ஐயுக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கு சோதனை. யார் இந்த உலகத்திலே நல்லவராக வாழ்கிறார்கள், நற்செயல்களை செய்கிறார்கள், சோதிப்பதற்காக அந்த வாழ்க்கை இருக்கிறது. இறைவன் மறுமைக்காக மட்டுமே நம்மை படைக்கவில்லை, இந்த உலகத்திற்காக படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலும் வளமான வாழ்வு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்களிக்கின்றான். இந்த உலகத்திலும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான உழைப்பதையும் நேரிய வழியிலே உழைப்பதையும் அந்த பொருளீட்டுவதையும் இறைவன் ஒரு வணக்கமாக நமக்கு ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அனுமதித்த வழியிலே, நபிகள் பெருமானார் காட்டித்தந்த வழியிலே எப்படி சத்திய சஹாபாக்கள் இந்த உலகத்தில் பாடுபட்டார்களோ, தங்கள் குடும்பத்தினரை இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக அவர்கள் உயர்த்துவதற்காக அவர்கள் பொருளீட்டினார். அப்படிப்பட்ட வாய்மையான பொருளீட்டக்கூடிய மக்களாக, அதன் மூலமாக நாம் அதிகமாக இறை வழியிலே செலவழிக்கக்கூடிய மக்களாக, நாளை மறுமையிலே சித்திகீன்களோடும் சுகதாக்களோடும் நபிமார்களும் எழுப்பக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ் தஆலா உங்களை மணிமாக்கிடுவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ தப் அலைனா இன்னக